உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் மோகன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணது பண்ணாதீங்க. ஒரு 2 நிமிடங்கள் காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா உங்களுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். 2 நாளைக்கு முன்னாடி ஜோக்கர் மால்வேரை பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் சீரியஸ்னஸ் நிறைய பேர் தெரிஞ்சுட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட பல மடங்கு ஆபத்தான ஒரு முக்கியமான மால்வேர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆனது ஆகிட்டு இருக்கு. இந்த மால்வேர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகுது, இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ உண்மையிலேயே ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம், தயவு செஞ்சு ஸ்கிப் ஆனது பண்ணாதீங்க. ஸோ இந்த மால்வேர் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் எப்பவுமே சொல்லுவேன், அன்னோன் சோர்ஸை எடுத்து விட்டு வெளியே தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுக்கு போயிட்டு எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் ஆனது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதோடைய சீரியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். யாராவது அன்னோன் சோர்ஸஸ் எடுத்து விட்டு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் சரி, அப்படியே விட்டுருங்க. ஒருவேளை நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் ஏதாவது புதுசாக ஏதாவது அப்டேட் வரும்போது தயவு செஞ்சு அப்டேட் ஆனது பண்ணாதீங்க. ஏன்னா பிளாக் ராக்ஸ் அப்படின்ற இந்த மால்வேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதிலிருந்து வரக்கூடிய சோர்ஸ் கோட் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் நம்முடைய மொபைலில் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா நம்முடைய பேங்கிங் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அப்ளிகேஷனும் இருந்தாலும் சரி ஒரு பேக்ரவுண்டில் போய்ட்டு இது வந்து ஒர்க் பண்ணும். அது மட்டும் கிடையாது, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் எல்லா விதமான அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா வந்து பேக் சைடில் போய்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. குறிப்பாக இது கீழாகியும் மாதிரி ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர்லே பர்மிஷன் எடுக்கிறது மூலமாக நம்முடைய ஃபிஷிங் அட்டாக் மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கீழாகிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து பேங்கிங் சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷனில் போய்ட்டு இப்போ பேபாலில் போய்ட்டு உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னும் போது இது பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன தகவல் கொடுக்குறீங்களோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்டில் இது ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த தகவல் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய சர்வருக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்டாக வந்து பண்ணிடும். இது ஃபஸ்ட் விஷயம். ஃபிஷிங் அட்டாக் என்னன்னு கேட்குறீங்களா? டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் பேங்கிங் சம்மந்தப்பட்ட ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். அதே மாதிரியான ஃபேக் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபிஷிங் அட்டாக் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கிரியேட் பண்ணி ஃபேக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிட்டு இருப்பீங்க, இது உங்களுக்கு தெரியாது. இந்த தகவலும் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போயிட்டு சேர்ந்துடும். அது மட்டும் கிடையாது, இவங்க என்ன மாதிரியான அப்ளிகேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மிக வந்து லிஸ்ட்டாக வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அது ஒவ்வொன்றா நான் வந்து சொல்கிறேன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேங்கிங் ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்டாக டார்கெட்டாக வந்து பண்ணல. அதிகமாக பிரச்சனை வந்து புக்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ், பிஸ்னஸ் கம்யூனிகேஷன், டேட்டிங், என்டர்டைன்மெண்ட், லைஃப் ஸ்டைல், மியூசிக் அண்ட் ஆடியோ, நியூஸ் அண்ட் மேகசின், டூல்ஸ், வீடியோ பிளேயர் அண்ட் எடிட்டர், இது மாதிரியான அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க அதிகமாக டார்கெட் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, பேபால், அமேசான், ஈபே, ஜிமெயில், கூகுள் பே, ஊபர், யாஹூ மெயில், அமேசான் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ், இது மாதிரியான ஒரு சில அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இது மூலமா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருந்தாலும் சரி, அதோடைய தகவல் பார்த்தா வந்து இவங்களால் வந்து திருட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புரியுதுங்களா இதோடைய சீரியஸ்னஸ் அப்படிங்கிறது? ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் இது வரைக்கும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் வெளியே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் பிளாக் ராக்ஸ் என்ற இந்த மால்வேர் எதில் இருக்குது அப்படின்னு தெரியாது. இந்த பிளாக் ராக்ஸ் அப்படின்ற இந்த மால்வேர் பார்த்தா வந்து இப்போ வந்தது கிடையாது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ZX அப்படின்ற ஒரு சில மால்வேர் இருந்தது இல்லையா, அதுலேயும் அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாக் ராக்ஸ் அப்படின்ற இந்த மால்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இது வந்து பேக்ரவுண்டில் உங்களுக்கு வர எஸ்எம்எஸ்ஸாக இருக்கலாம், உங்களுடைய வேறு ஏதாவது அதர் டீட்டெயில்ஸாக இருக்கலாம், எந்த ஒரு தகவலையும் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அது சர்வருக்கு வந்து அனுப்பி வச்சுட்டு இருக்கும். ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல், மொபைலோட கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கிடைச்சிரும். ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் சரி இந்த தகவல் முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துடும். ஸோ இது யார் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாங்கன்னா த்ரெட்டட் ஃபேப்ரிக் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து கண்டுபிடிச்சி இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து அன்னோன் சோர்ஸ் எடுத்துக்கிட்டு மோஸ்ட்லி அப்ளிகேஷன்ஸ் போய் டவுன்லோட் பண்ணாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் அந்த அப்ளிகேஷன் மோஸ்ட்லி நீங்கள் வந்து விரும்புனீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் அது அப்டேட்ஸ் வந்துட்டு ஏதாவது வந்து ஃபேக்காக ஏதாவது வந்துச்சுன்னா அது வந்து அப்டேட் கூட பண்ணாதீங்க. மேபி அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் அப்டேட் நீங்கள் வந்து கொடுக்கும்போது அதுக்குள்ளே இந்த மால்வேர் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ளூட் ஆகி வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஜென்யூனான ஒரு சில வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து அதுலேருந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். அது மாதிரியான வெப்சைட்ஸ் எதாவது இருந்தால் இம்பார்ட்டன்ட் போது நீங்கள் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணுறது என்னன்னா கூகுளில் ஒரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. தட்டின உடனே பார்த்தீங்கன்னா வந்து பல வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து பல வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1 by 1 பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டேரக்ட் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அது மாதிரி வந்து பண்ணாதீங்க. இன்னொரு விஷயத்தை நான் வந்து சொல்ல மாட்டேன். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 226 ஆப்ஸ் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் எடுக்கிற அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 111 அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா திருடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 330க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷனில் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ சீரியஸ்னஸ் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த விஷயத்தை உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சா இந்த வீடியோ பண்ணேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான வீடியோஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு வீடியோ நான் ரொம்ப நன்றி. வணக்கம்.